வணக்கம் நண்பர்களே. நம்மள பலர் மீன் சாப்பிட விரும்புவோம். மீன் என்பது புரதச்சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் டி, விட்டமின் B12 போன்ற சத்துக்களால் நிறைந்த ஒரு சூப்பரான உணவு தான் மீன். ஆனால் மீன் சாப்பிடும்போது சில உணவுகளை சேர்த்து சாப்பிடுவது உடலுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என்று பாரம்பரிய மருத்துவ முறையிலையும் சில உளவியல் கோட்பாடுகளிலையும் கூறப்படுகிறது. இன்னைக்கு வீடியோல மீனுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத 5 உணவுகள் என்ன, அப்படி சாப்பிட்டால் என்ன பிரச்சனைகள் வரும், எவ்வளவு இடைவெளி விட்டு சாப்பிட வேண்டும் என்பதை விரிவா பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல் உணவு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள். மீன் சாப்பிட்ட உடனே பால் குடிப்பது அல்லது பால் சார்ந்த பன்னீர், சீஸ் போன்ற அதிகமாக சேர்த்து சாப்பிடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று பலரும் கூறுகிறார்கள். ஏன்னா மீன் பாலுடன் தனியாகவே நல்ல புரதங்கள், மீனும் நல்ல புரதம், பாலும் நல்ல புரதம், அதாவது புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கு ரெண்டு உணவுகள்லையுமே. ஆனால் ரெண்டோடைய செரிமான வேகமும் வேறுபட்டு இருக்கும். சிலருக்கு இதனால வயிற்றுல பிரச்சனைகள், அஜீரணம், வாய்வு தொல்லை, வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். எவ்வளவு இடைவெளி எடுத்துக்கிறோம்னா குறைந்தது 2 முதல் 3 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் நம்ம உணவுகளை எடுத்துக்கணும். பால் குடிச்சிட்டு 2 மணி நேரம் கழிச்சு மீன் சாப்பிடுங்க, இல்லை மீன் சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு பால் குடிங்க. ஸோ இவ்வாறு இடைவெளி விட்டு சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. அடுத்து இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, அதிக சிட்ரஸ் பழங்கள் மீன் சாப்பிட்ட உடனே எடுக்கக்கூடாது. அது என்ன பழங்கள்னா, சிட்ரஸ் பழம்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆரஞ்சு பழம், எலுமிச்சை, இது எல்லாமே சிட்ரஸ் பழம். நார்த்தங்கா, மொசாம்பி, இது எல்லாமே சிட்ரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள். அதாவது விட்டமின் சி நிறைஞ்ச பழங்கள். இது அசிட்டிக் ஆசிட் இருக்கக்கூடிய பழங்கள். இது அமிலத்தன்மை கொண்டிருக்கிறதுனால மீனையும் இதையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா இப்படி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், அமிலத்தன்மை அதிகமாகி வயிற்றுல எரிச்சல், வயிற்று பிரச்சனை, வயிற்று கோளாறு, செரிமான பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் வரும். அதனால ஒருபோதும் மீன் சாப்பிட்ட பிறகு எலுமிச்சை ஜூஸ் கூட குடிக்க வேண்டாம். ஸோ இது தவிர்க்க வேண்டும். எல்லாருமே என்ன பண்ணுவோம், அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு மீன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸை குடிப்போம் அப்படின்னு நார்மலாக குடிப்போம். ஸோ இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நிறையா பேர் தெரியாமல் செய்யக்கூடிய இதுதான், தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு தவறு அதிகமான பிரச்சனையை ஏற்படுத்திடுது. ஸோ எல்லாருக்கும் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தாது. வயதானவர்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும், அது செரிமானம் வீக் செரிமானமாக இருக்கும்ல, செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையை உடனடியாக தொடங்கிவிடும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ சிட்ரஸ் நிறைந்த பழங்களையும் மீனையும் ஒருபோது சேர்த்தே சாப்பிடாதீங்க. அப்படி நீங்கள் சாப்பிடணும்னா 1 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரஞ்சு பழமாக இருந்தாலும் சரி, இல்லை ஜூஸாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் கழித்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து மூன்றாவது பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, அதிகமான எண்ணெயில பொரித்த உணவுகளையும் மீனையும் சேர்த்து சாப்பிடவே கூடாது. இது தவறான சேர்க்கை. எல்லாரும் தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு தான் இது. அது என்ன உணவுகள்னா, சிப்ஸு, பஜ்ஜி, சமோசா, பக்கோடா, இது எல்லாமே அதிகமான எண்ணெயில போட்டு பொரிச்செடுத்த உணவுகள். ஸோ இந்த உணவுகளோடு மீன் சாப்பிட்டா உங்கள் உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். மீன் ஏற்கனவே அதிக அளவில் புரதம் நிறைந்த ஒரு உணவு. அது கூட எண்ணெயை சேர்க்கும் பொழுது செரிமானம் ரொம்பவே மந்தமாயிரும், வயிறு கனமாயிருக்கும், உடல் எடை அதிகரிக்கும், கொழுப்பு சேர ஆரம்பிக்கும். ஆரோக்கியமான மாற்றுகள் வேக வைத்த காய்கறிகள், சாலட், கீரை, இது எல்லாத்தையுமே மீன் கூட சேர்த்து சாப்பிடலாம். ஒருபோதும் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்ல சேர்த்து எடுக்காதீங்க. அடுத்து நான்காவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, அதிகமான கஃபைன் நிறைந்த பானங்கள் தான். மீன் சாப்பிட்ட உடனே காஃபி, இல்லை ஸ்ட்ராங்கான டீ, எனர்ஜி ட்ரிங்க்ஸ், இது எல்லாத்தையுமே குடிக்கிறதா கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கஃபைன் என்ன பண்ணுதுன்னா, ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்படுறதா பாதிக்கப்படும். ஏன்னா மீன் சாப்பிட்றதே நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக தான் சாப்பிட்றோம். அந்த மீனில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையுமே உறிஞ்ச விடாமல் தடுத்துரும். அது கூடவே அமிலத்தன்மையும் அதிகப்படுத்திடும் நம்ம உடம்புக்கு. அதனால தான் ஒருபோதும் காஃபி, டீ கூட மீனை சாப்பிடாதீங்க. நெஞ்செரிச்சல், வயிற்றுல எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். 1 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் நீங்கள் மீனையோ இல்லை காஃபியோ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது.
அடுத்து 5வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா மீன் ப்ளஸ் தயிர் தாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காம்பினேஷன். ஏன்னா மீன் வந்து சூடு தரக்கூடிய உணவு, தயிர் வந்து ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய உணவு. ஸோ 2மே சேரும்போது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதுனா ஆப்போசிட்டா இருக்கலாம். இதனால தோல் நோய்கள் வரலாம், புள்ளிகள் வரலாம், ஸ்கின் பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் கூட வரலாம். அதனால ஒருபோதும் தயிர் மற்றும் மீனை வந்து எடுத்துக்கொள்ளவே கொள்ளாதீர்கள். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மீனை நல்லாவே பொரிச்சு எடுத்துட்டு தயிர் ஊற்றி சாப்பாடில் தயிர் சாதத்துக்கு மீனை சைடிஷாக வச்சு சாப்பிட்றாங்க. இது காலங்காலமாக எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த பிரச்சனையை தரும்னு சொல்ல முடியலங்க. சிலருக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதாவது செரிமானத்தன்மை மிகவும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸோ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, நாங்கள் காலங்காலமாக இப்படி தானே சாப்பிட்றோம், எங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரலையே, நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. 100ல் 90% எதுவும் ஆகாது. ஆனால் 10% வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒருபோதும் தயிர் ப்ளஸ் மீனை சேர்க்காதீர்கள். இது செரிமான பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும், உயிருக்கு ஆபத்தையும் ஏற்படுத்திவிடும். ஸோ ஒருபோதும் சேர்க்காதீர்கள், தெரியாமல் கூட செய்யாதீர்கள். அடுத்து 6வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா அதிகமான இனிப்பு உணவுகள் கூட மீனை சாப்பிட்றது மிகவும் தவறான ஒரு சேர்க்கை. மீன் சாப்பிட்ட உடனே ஜிலேபி, லட்டு, கேக்கு, ஐஸ்கிரீம், சாக்லேட் இந்த மாதிரி அதிக சர்க்கரை நிறைந்த உணவுகளை சாப்பிட்றத நம்ம குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா மீன்ல இருக்கக்கூடிய புரதம் செரிமானம் ஆகிறதுக்கே அதிக நேரம் எடுக்கும். அதுல அதிக சர்க்கரையும் உடலுக்குள்ள சென்றா செரிமான சுமை அதிகரிக்கும். இதனால உடலுக்கு சோர்வு ஏற்படும், வயிற்று உப்பசம் ஏற்படும். அதனால செரிமான தன்மை கம்மியா இருக்கிறவர்கள் ஒருபோதும் அதிகமான சுகர் இருக்கக்கூடிய உணவுகளையும் மீனையும் சேர்த்து சாப்பிடாதீர்கள். தவிர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. என்ன செய்ய வேண்டும் என இனிப்பு சாப்பிட வேண்டும் என்றால் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்றது மிகவும் நல்லது. அடுத்து மீன் சாப்பிடும்போது செய்யக்கூடிய 5 பெரிய தவறுகளை பார்க்கலாம். தவறு 1, அதிகமாக சாப்பிட்றத எப்பவுமே தவிர்க்கணும். 2வது தவறு, இரவு தாமதமாக சாப்பிட்றது தவிர்த்து கொள்ள வேண்டும். 3வது, முழுமையா வேகாத மீன்களை சாப்பிட்றத தவிர்த்துக்கிறங்க. 4வது, பல நாட்களாக, அதாவது பழைய மீன், இன்னைக்கு சமைச்ச மீனை 3 நாள் 4 நாள், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மீன் வந்து பழசு ஆக தான் டேஸ்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு 3 நாள் 4 நாள் 1 வாரம் அப்படின்னு வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒருபோதும் சாப்பிடாதீர்கள். உங்கள் உடலுக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தும். 5வது தவறு, அதிக எண்ணெயில் மீண்டும் மீண்டும் பொரித்த மீன்களை சாப்பிட்றது. இன்னைக்கு மீனை பொரிச்சிருப்பீங்க, மிச்சமாக இருக்குன்னு சொல்லி திருப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அந்த எண்ணெயில் மீனை வந்து பொரிச்சு சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரியான தவறுகளை ஒருபோதும் செய்யாதீர்கள். மீனுடன் சேர்த்து சாப்பிடக்கூடிய நல்ல உணவுகளை பார்க்கலாம். முதல் உணவு கீரைகள், காய்கறிகள், வெள்ளரிக்காய், கேரட், பச்சை பட்டாணி, முழு தானியங்கள், பழுப்பு அரிசி, கம்பு, கேழ்வரகு, இது எல்லாமே மீனுடன் சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள். இந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மீன் சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய 10 நன்மைகளை பார்த்திடலாம். இதயம் ஆரோக்கியம் மேம்படும், மூளையுடைய செயல்பாடு அதிகரிக்கும், நினைவாற்றல் மேம்படும், கண் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும், புரதச்சத்து கிடைக்கும், எலும்புகள் வலுவாக்கப்படும், நோய் எதிர்ப்பு சக்தி உயரும், உடல் சோர்வு குறையும், தசைகள் வலுவாக்கப்படும், ஆரோக்கியமான முதுமை வந்து கிடைக்கும். நண்பர்களே, இவ்வளோ நேரம் நம்ம மீனை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.